அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு அதிரசம் செய்யலாமா? வாங்க. வெல்லம் 1/2 கிலோ தட்டி போட்டு வச்சிருக்கேன்ப்பா. தண்ணி ஊத்துறேன் பாருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் செய்யறேன் பாருங்க. நீங்க கொஞ்சமா செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், திட்டமா பாத்துக்கோங்க. ஒரு கிலோ அரிசினா 3/4 கிலோ வெல்லம் போடணும்ப்பா. நான் இன்னைக்கு 1/2 கிலோ தான் போட்டு செய்யறேன். அது கரெக்டா இருக்கும். நான் ஒரு 4 மணி நேரம் அரிசி ஊற வச்சு மிக்சியில போட்டு ஜல்லடை பிடிச்சி வச்சிருக்கேன்ப்பா. அதே மாதிரி நீங்க பச்சரிசி எந்த அரிசி ஆனாலும் பரவாயில்ல, ஊற வச்சு நல்லா துணி மேல போட்டு கை இப்படி வச்சோம்னா அரிசி கையில ஒட்டாத அளவுக்கு எடுத்து வச்சு மிக்சியில போட்டுக்கோங்க. அரிசிக்கோங்க போதும், அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க, அப்பதான் சாப்பிட்டா வரும். நல்லா ரேஷன் அரிசி கூட போடலாம். ஆனா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. அப்பா கரையிட்டோம் வெல்லம். வருது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன்ப்பா நானு. நீங்க ஒரு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் ஊத்திக்கோங்க. 1 கிலோ அரிசி என்ன கரெக்டா இருக்கும். பாகு இன்னும் வரல, காட்டுறேன். பாகுதான்ப்பா முக்கியம். நல்ல வாடை வருது. வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் பாருங்கப்பா. பாகு வந்துருச்சு. நம்ம எடுத்தோம் இல்ல, உருண்டை வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கரெக்டா இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. உருண்டை வருது பாருங்க. கையில நம்ம பாருங்கப்பா, உருண்டை வந்துருச்சு. அப்படியே நம்ம தண்ணியில விட்டோம்னா பாகு அது கைக்கு எடுத்தா வருது பாருங்க. இந்த டைம்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, இப்படி வந்துருச்சு. கரெக்டா வந்துருச்சு. சுக்கும் ஏலக்காவும் அரைச்சி வச்சிருக்கேன், போட்டுடலாம் அதுல பாகுல. இப்போ மாவு போட்டு கிண்டிப்போம். மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்படி கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க, நிறைய ஒரே வாட்டி போட்டுக்காதீங்க. பச்சரிசி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஜல்லடை பிடிச்சிக்கோங்க. மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நைஸா அரைச்சிக்கோங்க. புதுசா செய்யறவங்க கூட படிப்படியா செஞ்சுக்கலாம். கொஞ்சமா செய்யுங்க. ஒரு அரை கிலோ போட்டு செய்யுங்க ஃபர்ஸ்ட் செய்யறோம். பாகு எடுத்து வச்சு மறுநாள் செய்யணும்னா இல்லப்பா, அப்படியே பாகு எடுத்து அப்படியே நம்ம சுட்டு எடுத்துடலாம். மாவு கிண்டிட்டேன். இப்போ சுட்டு எடுத்துருவோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இன்னும் ஈஸியாக செய்யலாம். படிப்படியாக பார்த்துக்கோங்க. அதான் கட்சி செய்யலாம். பாருங்கப்பா, பாகெல்லாம் எடுத்துட்டோம், மாவு கலந்துட்டோம். போடுறேன் பாரு, அதிரசம் போடுறேன் பாருங்க. ஒன்னா போட்டு எடுத்துக்கோங்கப்பா. நீங்க புதுசா சுடுறவங்க எண்ணெய் தெளிக்கும். அதனால ஒன்னா போட்டு எடுத்துக்கோங்க.
பிடிச்சிக்கோங்க, இப்படி தட்டுக்கோங்க. இந்த நுனி விரல்லையே தட்டிடுங்க, வந்துடும். தட்டிட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நாலஞ்சு கூட போட்டு எடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் செய்றீங்கன்னா 1 2 போட்டு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையா வச்சு அனல் கரெக்டா வச்சு மீடியமா வச்சுக்கோங்க. கேஸ் ரொம்ப ஓவராகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப குறைவா வச்சாலும் வேகாது. நல்லா பூரி மாதிரி கிளம்பி வருது பாருங்க, அந்த நேரத்துல எடுத்துருங்க. பாருங்க இப்படி வந்துச்சு பாத்தீங்களா? இப்படி வச்சு அழுத்துக்கோங்க, ஜல்லி கரண்டி வச்சு இப்படி ஒரு அழுத்து அழுத்துங்க. இப்படி ஒன்னா போட்டு எடுத்து ஒரு அழுத்து அடிச்சுக்கோங்க. அப்பா அதிரசம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கப்பா. நன்றி, வணக்கம்ப்பா.